நாக்கு சப்பு கொட்டுற அளவுக்கு இருக்கிற இந்த தக்காளி புதினா சட்னியை செஞ்சு பாருங்கள். 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 6 இட்லியாவது கண்டிப்பாக சாப்பிடுவீங்க. இந்த தக்காளி புதினா சட்னி செய்யறதுக்கு வாணலியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை சூடுபடுத்திட்டு இதில் 4 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு இதெல்லாத்தையும் வதக்கிட்டு இப்போ 2 பொடிசாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கங்க, அதுதான் நல்லா இருக்கும். அப்புறம் இந்த வெங்காயம் இது ஒரு 40% பொழுது வதங்கினா போதுமானது. இப்போ 2 தக்காளியை இது நல்லா பொடிசாக நறுக்கி இதையும் சேர்த்துட்டு தக்காளி மெத்துன்னு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கட்டு அளவுக்கு புதினா இலையை சேர்த்துருக்கேன். இதை அலம்பி சேர்த்துருக்கேன் நான். இது ஒரு 1/2 கப்பு கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எல்லாமே சேர்த்து பிரட்டி விட்டுடுங்க. 1 நிமிஷம் போல் வதக்கினா போதுமானது. இதிலேயே சுருண்டு வதங்கிடும் புதினாவும் கொத்தமல்லியும். இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய் தூளையும் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த சட்னியை நீங்கள் செஞ்சு வைங்க. இதோட மிக்ஸி அளவின தண்ணியும் இதில் விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சட்னி நமக்கு ரெடி. இட்லியை சுட சுட வாத்து இலையில் வச்சு இந்த சட்னியை நீங்கள் விட்டு பாருங்கள். பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும்.